நேர்ல வணக்கம். அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நேத்து நடந்து முடிஞ்சிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அருள் அவங்க தாக்கப்பட்டிருக்காங்கன்னாங்க. அதுல திடுக்கிடும் தகவல்கள் நெறைய வந்திருக்கு. அண்ணாமலை அவங்க செய்தியாளர் வந்து கேள்வி கேட்டாங்கல்ல, அதுல திடுக்கிடும் தகவல் நெறைய வந்திருக்கு. செங்கோட்டையன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா, 240 பக்க கடிதம் வந்து எலக்ஷன் கமிஷன் அனுப்பிச்சிருக்காங்க. அதிமுகல நெறைய பேர் தொடர்புல இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. அவரோட அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படின்ற தகவல்லாம் வந்திருக்கு. இந்த வீடியோல முழுசா பாத்துரலாம். அதிமுகவோட தலைமை அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, இபிஎஸ் அவங்க பால்கனில வந்து நின்னு பேசியிருக்காங்க. பால்கனில இருந்து பேசுறது என்னப்பா பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா அவங்க வந்து தான் பாத்தீங்கன்னா, கடைசியா அந்த பால்கனில இருந்து ரெட்டல அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ வந்து இன்னைக்கு இபிஎஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அம்மா அவங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒருத்தர் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, இபிஎஸ் அவங்க தான் வந்து அந்த ரெட்டலை சின்னம் காமிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன அப்படின்னா, என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். இந்த போன்லாம் வந்து கொடுத்து தான் போன மாவட்ட செயலாளர்களா இருந்தாலும் சரி, 3 நாளா கண்டினியூஸா மீட்டிங் போயிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூத் கமிட்டியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்க. பூத் கமிட்டியில இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த எஸ்ஐஆர் நடக்குதுல்ல, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது வந்து என்ன எப்படி இருந்தாலும் நடக்க தான் போகுது. இந்த அரசியல் கட்சிகள்லாம் நல்லது பண்ண மக்களுக்கு நல்லதா இருந்தாலும் நல்லதுனாலும் எடுத்து சொல்றதுக்கு ஒரு அரசியல் செய்வாங்க. கோர்ட்ல கேஸ்லாம் போடுவாங்க. ஏன்னா பீகார்ல பெரிய பெரிய லாயர்ஸ்லாம் அதுக்கு மேல வந்து கபில் சர்மாலேருந்து எல்லா பெரிய லாயர்ஸ்லாம் வந்து வாதாடியே வந்து இந்த கேஸ்ன்றது இந்த எஸ்ஐஆர்ன்றது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த பூத் கமிட்டின்றதை ஸ்ட்ராங் பண்ணுங்க. நம்மளோட ஓட்டுக்கெல்லாம் போகாம இருக்க பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு போலி வாக்காளர்கள் வந்து போயிடணும். நம்மளோட வாக்குகள் உண்மையான வாக்காளர்களை வந்து உண்மையா அந்த வாக்காளர் பட்டியலே இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. அப்புறம் மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஆரை பத்தி பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு அதிமுகவோ, திமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த உறுப்பினர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட போய் தயவு செய்து கேளுங்க. கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படின்னா, அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நினைச்சாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருக்குன்னா, இந்த ஆஃபீஸர்ஸ் மட்டும் நம்பி இல்லாம கூட எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. இந்த கூட்டணி குறித்து வெளியே பேச வேணாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப பரபரப்பா பேசக்கூடிய கருத்துக்கள். ஏன் அப்படின்னா, இந்த கூட்டணியை ரொம்ப நம்பி வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா, 2025 ஏப்ரல் அது கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப திரு விஜய் அவங்கள நம்பி இருந்தாங்க. நம்ம எல்லாம் பார்த்திருந்தோம். அப்போ வந்து விஜய் அவங்களுக்கு ஒரு 20ல இருந்து 30 சீட் வரைக்கும் ஆஃபர் பண்ணி கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஆனா விஜய் அவங்க வந்து பாத்தீங்கன்னா, பாதிக்கு பாதி சீட்டு முதலமைச்சர் பதவி வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாரு பார்த்தோம். அப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் கூட இருந்தாங்க. இவரோட டிமாண்ட்ஸ் இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் யாரு பாஜக தான் வந்து நம்ம என்னதான் அடி அடிச்சாலும் அவங்க நமக்கு விசுவாசமா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டு அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. எல்லாம் பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் கூட்டணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியில பிளவு வந்து ரொம்ப பெருசா இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப பெருசா ஆனுச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்னதா பேசப்பட்டிருந்தாலும் ஏப்ரலுக்கு அப்புறம் ரொம்ப பெருசாக இவங்க வந்தாலும் ஏற்கனவே 5% வாக்கு வந்து நமக்கு புதுசா வராது அப்படின்ற மாதிரி நம்பி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏசி சண்முகம், தேமுதிகலாம் வந்து கூட வெளியே இருக்காங்க. அந்த பெர்செப்ஷனால தான் வந்து 23% வாக்குல ஒரு 4% வந்து விஜயகாந்த் அனுதாபயாளர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா ரவீந்திர துரைசாமியில அப்படி சொல்றாங்க. ஸோ அப்படி பார்த்தா இது வந்து ஒரு 19% தான் வந்து அதிமுக வாக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ வந்து இப்படிலாம் இருக்க அன்னைக்கு பாஜக வந்து ஒரு 11% வாக்கோட வந்திருக்காங்க. எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 11% போட்டா ஒரு 30% வரும். திமுக வந்து வீழ்த்தணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வாக்குகள் வேணும் அப்படின்னு இன்னமுமே தாவேக்கா நம்பி இருக்காங்க. இதுதான் அங்க பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சிமமான விஷயங்கள். ஸோ வந்து ரொம்ப தாவேக்காவே நம்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களா பார்க்க இன்னைக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல அதே டைம் அவர் பேச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து இந்த விஷயங்கள்லாம் வர இதை வந்து கூட்டணி கொடுத்து யாரும் வந்து வெளியே பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவங்க வந்து 250 பக்கத்துக்கு வந்து கடிதம் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இதுல வந்து அவரு ரீசெண்டா வந்து நயனா நாகேந்திரன் இருந்தாங்க. ரீசெண்டா ரொம்ப மாசம் ஆச்சு. ஏப்ரல் மாசம் வந்து போட்டிருந்தாங்க. அவர் நயனா நாகேந்திரன் தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப மெதுவா, ரொம்ப காமா பேசுறவர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து இன்டர்வியூ கொடுக்க வந்து அவரு நயனார் நாகேந்திரன் என்னங்க காம்னஸ், என்னங்க பொறுமை, நான் அதோட பொறுமையா பதில் சொல்றேன் அப்படின்னா, இந்த கேள்வி கேட்டா பொறுத்திருந்து பார்க்கவும், அந்த கேள்வி கேட்டா பொறுத்திருந்து பார்க்கவும் அப்படின்ற மாதிரி ரொம்ப காமா பேசிட்டு போயிருந்தாங்க. பின்னால் அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குதுன்னா, ஆக்சுவலாக வந்து அவங்க ஏடிஎம்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நேற்று ஜெயக்குமார் ஒரு மாதிரி பேசியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்னன்னா பொறுத்திருந்து பாருங்கள். இல்லை, நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க சொல்கிறீங்க. பட் எவ்வளோ நாள் ஆகும், எத்தனை மணி நேரம் ஆகும்? நல்லதே நடக்கும். இரட்டை இலட்சணம் தொடர்பாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது முடக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை வச்சிருக்கீங்களா தேர்தல் ஆணையத்தில்? நல்லதே நடக்கும். சொல்றீங்க அது 250 பக்கத்தை எப்படி சொல்ல முடியும்? நல்ல வேல்யூபிள் பாயிண்டாக இருக்குது. அது அதை சொல்லக்கூடாது. தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா
உங்களுக்கு தெரியும் விதிகள் இருக்குது. பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது பார்க்கறதுக்கு. அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு 250 பக்கம் கடிதம் அனுப்பிச்சிருக்காங்கன்றாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் ரெட்டை சின்னத்தை பொறுத்தளவுக்கு சுரேஷ் சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றி டிடிவி தினகரன் அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனில் வந்து பேசி இந்த சுரேஷ் சந்திரசேகர் சின்ன வாங்கி தர சொன்னதாகவும் அதுக்கு வந்து டிடிவி தினகரன் அவங்க லஞ்சம் கொடுத்ததாகவும் அந்த கேஸ்லாம் போயிட்டு இருந்தது. 2017, 18 இதில் வந்து டிடிவி தினகரன் அவங்க 1 மாதம் அரெஸ்ட் ஆயிருந்தாங்க. அந்த கேஸ் ஒன்று பெண்டிங்கில் இருக்கு. சின்னம்மா வந்து அவங்க வந்து பொதுக்குழுவில் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டவங்க. அவங்களோட கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. டிடிவி தினகரன் அவங்களோட கேஸ் பெண்டிங்ல இருக்கு. சசிகலா அவங்க மேடம் சின்னம்மா அவங்களோட கேஸ் பெண்டிங்ல இருக்கு. ஓபிஎஸ் அவங்களோட கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இப்போ செங்கோட்டையன் அவங்க புதுசா ஒரு பொருளை கூட இந்த ரெட்டலைய 2 இலை தான் இருக்கு, 4 பிக்க பாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்க அதிமுக கேஸ் செங்கோட்டையன் அப்படின்றது சூடுபிடிச்சு போயிட்டு இருக்கு. அதுல வந்து நிறைய தலைவர்கள் வந்து என் கூட தொடர்புல தான் இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து இந்த விஷயம்லாம் வந்து அதிமுக பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அருள் அவங்க நேற்று தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். அதுல ஒரு ட்விஸ்ட் வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அருள் வந்து ஒரு 50 அன்புமணி ராமதாஸ் அவங்களோட ஆதரவாளர் வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் முந்தநேற்று வந்தது. நம்ம முந்தநேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரணவ் டெய்லி ஷோவில் வந்து அதே தான் விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அதே தான் அப்படியே சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா திடுக்கிடும் தகவல் நிறைய வந்திருந்தது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த இல்லை இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ என்னவா தெரியல இன்ட்ரோலே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அவர் எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்கன்றாங்க. அன்புமணி தான் உண்மையான தலைவர்ன்றாங்க. ஸோ அப்படி பார்த்தா அன்புமணி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் மூலியமா சொன்னது. ஸோ அன்புமணி ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அருள் அவங்கள வந்து கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ வந்து இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லை இண்டிபெண்டோ அந்த அருளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவர் ஒரு டெத்துக்கு அவங்களோட ஃபங்க்ஷனரியோட டெத்துக்கு வந்து அங்கே இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த போகிற வழியில் அந்த காரை வந்து பாக்குமட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அவரும் வந்து உறுப்பினர் தான், அன்புமணி ராமதாஸோட ஆதரவாளர். அவர் போயிட்டு அந்த இடத்துல காரை விட இந்த அருள் அவங்களோட ஆதரவாளர் என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு அந்த பாக்குமட்டை வச்சிருந்த அவங்கள போயிட்டு தாக்கியிருக்காங்க. தாக்கின உடனே அந்த நியூஸ் வந்து வெளியே போயிருந்திருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவங்க கிட்ட வரைக்கும் போயிருந்திருக்கு. போன உடனே ஒரு அன்புமணி ராமதாஸ் அவங்களோட ஆதரவாளர் 50 பேர் வந்திருக்காங்க. அதனுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த அருள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. வர வழியில ஆப்போசிட்ல அந்த 50 பேர் வராங்க. வந்து இந்த கேள்விகளை கேட்க அன்புமணி ராமதாஸ் அவங்களோட தரப்புல வந்து நிறைய பேர் இருந்ததுனால இந்த அருள் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருந்திருக்காங்க. பட் ஆனால் ஆரம்பத்தில் ஒம்புழுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து ரொம்ப ஒம்புழுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அன்பார்லிமெண்ட்ரியா இல்லை என்னவான்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒம்புழுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு பார்க்க வந்து தெரியுது. ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது அருள் அவங்களோட ஆதரவாளர் தரப்புல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இப்போ முதல் இப்போ கடைசியாக வந்திருக்கு. ஸோ வந்து 50க்கும் மேற்பட்டவங்க மேலே கேஸ் போட்டு ஒரு 8 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து இன்னைக்கு மதியானம் வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவங்க கிட்ட வந்து முந்தநேற்று காலையில் வந்து ஒரு செய்தியாளர் போயிட்டு ஒரு கேள்வி கேட்க மதுரமொழி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்க அண்ணாமலை அவங்க வந்து அந்த இடத்துல தள்ளி போனாங்க. திரும்பியும் போயிட்டு அந்த பத்திரிகையாளர் போயிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டாரு. நீங்க செய்தியாளராக இருக்கலாம், ஏஎன்ஐ செய்தியாளராக கூட இருக்கலாம், இன்டர்நேஷனல் மீடியாவை கூட இருக்கலாம், எதுக்கு நீங்க வந்து எனக்கு கம்பல்லாம் பண்ண முடியாது, நான் இப்படிலாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்ல அது வந்து ஒரு டெம்பரை வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே இது சொல்லியிருந்தேன். அது ரசிக்க மாதிரி இல்லை, பொதுமக்களுக்கு வந்து ரசிக்க மாதிரி இருக்காது, அண்ணாமலை ஆதரவுகளுக்கு அதை ரசிக்க மாதிரி ஃபயர் ஓடுற மூமெண்ட்டாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவர் எம்கே ஸ்டாலின் அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து பிஜேபியோட அண்ணாமலை அவங்களோட ஆதரவுகள் வந்து சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் ஃபேஸ் பார்க்க சிமிலராக இருந்தாலுமே இவர் தான் அவரா அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன டவுட் தான் இருக்கு. இருந்தாலும் அந்த தகவல் வந்து வந்திருக்கு அப்படின்றத அவங்க முன்னாடி வச்சிடறேன். ஸோ ஏகப்பட்ட செய்திகளை இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். உலக செய்திகளாக பார்க்கணும்னா நம்மளோட இன்னொரு சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை.